அதாவது காங்கிரஸ் நல்லா வளர்ந்துருச்சு வச்சுக்கோங்க, இந்த மாநில கட்சிகளுக்கு எல்லாம் பிடிக்காது. காங்கிரஸ் கொஞ்சம் கம்மியா வாங்கினா இவங்களோடது ஓடும். அவங்க நல்ல காங்கிரஸ் வந்து இவங்களை கண்டுக்க மாட்டாங்க. இதை தவிர்த்து இந்த சின்ன மாநில கட்சிகள் பயப்படுறது என்ன தெரியுமா? காங்கிரஸ் நல்லா வளர்ந்ததுன்னா இந்த சிறுபான்மையர் ஓட்டு இருக்கு பாருங்க, இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் காங்கிரஸ் பக்கம் போயிடும். இப்ப வந்து இவங்க நினைப்பது என்னன்னா, இப்ப மமதா ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 2030 காங்கிரஸ் கிட்டக்க சேர்க்கல? என்ன பயம்? கிட்டக்க காங்கிரஸ் வந்துருச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற சிறுபான்மையர் ஓட்டு அங்க போச்சுன்னா நம்ம காலி ஆயிடும். நீங்க பிஜேபியை உங்களால எதிர்க்க முடியல. இப்ப மகாராஷ்டிராலேயே 75 சட்டசபை தொகுதியில டைரக்டா இருந்தது பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ். அதுல 65 தான் நீங்க ஜெயிச்சீங்க. அப்போ உங்களால பிஜேபியை உங்க ஏரியால இது பண்ண முடியல. அதனால இனிமே தலைமை மாறணும். ஆனா ராகுல் காந்தி இப்பதான் எதிர்கட்சி தலைவர் ஆயிருக்காரு மக்களவையில. அவரை நாயை விட்டு கொடுப்போம் என்ன? 2 மாநிலத்தில் தோத்துட்டோம்னா நாங்க காலி ஓவரா? பாருங்க, இப்போதைக்கு காங்கிரஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதிர்கட்சிகளும் காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தயாரா இல்லை. ராகுல் காந்தி இருக்கிறவரு, ராகுல் காந்தி என்னன்னா அவர் தனி உலகத்தில் இருக்காரு. அவர் அதானி 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 சொல்றாரு, இவங்க சொல்றாங்க அதானி வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அதானியோட இவளுக்கு நல்ல உறவு. அது அடிதான் என்ன பண்ணுது? தேர்தல் ஜெயிக்கல வச்சுக்கீங்க. இப்போ அடுத்து தில்லி தேர்தல் வருது, அதில் காங்கிரஸ் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு பீகார் தேர்தல். பீகார் தேர்தலில் லாலு என்ன சீட்டு கொடுக்குறோ அதை வாங்கிக்கணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி சேகரையர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன், வணக்கம். ஐஎன்டிஏ கூட்டணி தொடர் தோல்விக்கு காரணம் ராகுல் காந்தியின் ஒரு சில சுயநலவாதியான முடிவுகள் தான் காரணம் சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அதாவது 2014 மோடி முதல் முறையாக பிரதமர் ஆனார். நான் ஒரு பெரிய விஷயம் சொல்றேன். 2016 மமதா போய் சோனியாவை சந்திச்சாங்க. சந்திச்சு சொன்னாங்க, இங்க பாருங்க, நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க, அதுக்கு பிறகு மோடி அமோக வெற்றி பெற்று வந்துட்டார். அதனால இனிமே காங்கிரஸ் வந்து எப்படியே 1996 தேவகவுடா தலைமையில் ஒரு அரசு நின்றது. அதுல இந்த சின்ன பார்ட்டி, சின்ன கட்சிகள், மாநில கட்சிகள்லாம் கவர்மெண்ட்ல இருந்தாங்க, காங்கிரஸ் பின்னாடிலே சப்போர்ட் பண்ணிட்டு. ஆனால் நீங்க இனிமே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம், காங்கிரஸ் முன்னாடி இல்லாம பின்னாடியில் இருக்கட்டும், எங்களை முன்னாடி விடுங்க அப்படின்னு சோனியா காந்திட்ட சொன்னாங்க. நான் உங்களுக்கு உள் வட்டாரத்திலேருந்து கேள்விப்பட்ட விஷயம் சொல்றேன். சோனியா அதை மறுத்துட்டாங்க. என்ன பேசுறீங்க மம்தா? காங்கிரஸ் பின்னணியில் இருக்குமா? எங்களை போல பெரிய கட்சி கிடையாது, எல்லா மாநிலங்களிலும் எங்களுக்கு ஒரு இது இருக்குது, அமைப்பு இருக்குது, நாங்க உங்களுக்கு பின்னாடி இருப்போமா? ஒரு பொழுது இருக்க மாட்டோம். எங்களோட ரோல், வி ஆர் த மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. மமதா வருத்தப்பட்டு 3-4 வருடம் அவங்கள சந்திக்கவே இல்லை. 2019 பார்த்தீங்க, அதனால தான் ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படலை இந்த எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸுக்கு. அதனால என்ன ஆச்சு? பிஜேபி திருப்பி 2வது முறை பிரதமர் பிரமாதமாக வந்துட்டார், பாசிட்டிவ் ஓட்டில் வந்தார். இப்போ 2022-23 திருப்பி இதே பேச்ச ஆரம்பிச்சது. மமதா திருப்பி காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட சொன்னாங்க, பாருங்க நான் அப்பவே சஜஸ்ட் பண்ணேன், நீ உங்க தலைமையில பாருங்க கஷ்டமா இருக்குது, ஏன்னா பல கட்சிகள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிகள், அதனால நீங்க இதை இது பண்ணுங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல இந்தி கூட்டணி பண்ணலாம்னாங்க. இந்தடி கூட்டணி மமதா சொல்லி பிறகு நிதிஷ்குமாரை சேர்த்துட்டாங்க. நிதிஷ்குமாருக்கு இது கொடுத்தாங்க, என்ன நீங்க எல்லாரையும் சேர்த்து வைங்க, நாங்க வரல இப்போதைக்கு. அவர் சேர்த்து எல்லாம் வச்ச பிறகு அவரை கன்வீனரை போடலான்னு பேசும்போது காங்கிரஸ் பின் வாங்கிடுச்சு. இல்ல இல்ல நாங்களே பார்த்துப்போம், நாங்க தானே பெரிய கட்சி, அப்படி வந்துட்டாங்க. ஆனால் நிதிஷ்குமார் வருத்தத்தில் என்ன பண்ணார்? கடைசியில் இந்தியா அலையன்ஸ்ல வெளில போய் என்டிஏட்டே போயிட்டார். இந்த காங்கிரஸை நம்ப முடியாது. ஆனா காங்கிரஸ் தேர்தலில் ஜெயிக்க முடியாது. பாருங்க, பாராளுமன்ற தேர்தலில் 52 சீட்டு வாங்கியிருந்த காங்கிரஸ் 99 வாங்கிடுச்சு. அதுல ராகுல் காந்தி சொல்லிட்டு ஆட்சி நம்ம தான் வர்றோம், நம்ம காங்கிரஸ் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும் ஹரிஹரன், காங்கிரஸ் நல்லா வளர்ந்துருச்சு வச்சுக்கோங்க, இந்த மாநில கட்சிகளுக்கு எல்லாம் பிடிக்காது. காங்கிரஸ் கொஞ்சம் கம்மியா வாங்கினா தான் இவங்களோடது ஓடும். ஏன்னா அவங்க நல்ல காங்கிரஸ் வந்து இவங்களை கண்டுக்க மாட்டாங்க. இதை தவிர்த்து இந்த சின்ன மாநில கட்சிகள் பயப்படுறது என்ன தெரியுமா? காங்கிரஸ் நல்லா வளர்ந்ததுன்னா இந்த சிறுபான்மையர் ஓட்டு இருக்கு பாருங்க, இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் காங்கிரஸ் பக்கம் போயிடும். இது கர்நாடகாவில் ஏற்பட்டுச்சு, தெலுங்கானாவில் ஏற்பட்டுச்சு. எங்க வந்து காங்கிரஸ் பிஜேபியை நல்லா எதிர்க்க முடிய தெரிஞ்சதுன்னா முஸ்லிம் ஓட்டு அங்கே போயிடும்.
ஏன்னா முஸ்லீம் ஓட்டர்ஸ் பாருங்க, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிர்க்கணும் பிஜேபியை. அதை காரணம் நம்ம அதை நிறைய தரம் அதை விமர்சிச்சிருக்கோம். இப்போ இவங்க நினைப்பது என்னன்னா, இப்போ மமதா ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 2030 காங்கிரஸ் கிட்டக்க சேர்க்கல? என்ன பயம்? கிட்டக்க காங்கிரஸ் வந்துருச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற சிறுபான்மையர் ஓட்டு அங்கே போச்சுன்னா நம்ம காலி ஆயிடும். சிறுபான்மையர் ஓட்டு தான் மெயின் சப்போர்ட். யாருக்கு? இந்த மாநில கட்சிகளுக்கு. அது டிஎம்கேவா இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும், ஏன் பீகார்ல இருக்கிற லாலுவோட ஆர்ஜேடி கட்சியா இருக்கட்டும். இவங்க அதனால காங்கிரஸை வளர விடாம பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, ஹரியானாவில் தோத்த பிறகு, மகாராஷ்டிராவில் தோத்த பிறகு, இப்ப எதிர்கட்சிகளுக்கு, மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஒரு இது வந்துருச்சு, பாயிண்ட் கிடைச்சிருச்சு கையில. நீங்க பிஜேபியை உங்களால எதிர்க்க முடியல. இப்ப மகாராஷ்டிராலேயே 75 சட்டசபை தொகுதியில டைரக்டா இருந்தது பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ். அதுல 65 தான் நீங்க ஜெயிச்சீங்க. அப்ப உங்களால பிஜேபியை உங்க ஏரியால இது பண்ண முடியல. அதனால இனிமே தலைமை மாறணும். ஆனா ராகுல் காந்தி இப்பதான் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு மக்களவையில். அவர் என்ன நாயை விட்டு கொடுப்போம்? என்ன 2 மாநிலத்தில் தோத்துட்டோம்னா நாங்க காலி ஓவரா அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிட்டார். அவர் சொல்ற நத்திங் டூயிங். இதுல மமதாவை ஒரு மேற்கு வங்காளத்தில் ஒரு அந்த சேனல் ஒன்று, ஏபிபிங்கிற ஒரு சேனல்ல அவங்களுக்கு இன்டர்வியூ பண்றாங்க. என்ன மம்தா, மம்தா ஜி, நீங்க தானே இதெல்லாம் ஆரம்பிச்சீங்க? மம்தா தீதி, ஜி இல்லை தீதி, நீங்க இதுதானே ஆரம்பிச்சீங்க இந்த மாதிரி எதிர்த்து இந்தி கூட்டணி. ஆனா இப்படி ஆகி போயிடுச்சு, இது ஏதாவது பண்ண முடியாதா நீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த பங்களா சேனல்ல கேட்குறாங்க. கேட்டபோது மம்தா என்ன சொல்றாங்க? எனக்கு தெரியும், காங்கிரஸ் தானே இதை பிஜேபி தடுக்கணும், நாங்க இங்க தடுத்துட்டோம். வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்தில் நாங்க தடுத்துட்டோம். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி பிஜேபியோட எண்ணிக்கை குறைச்சிட்டாரு, சீட் எண்ணிக்கை. காங்கிரஸ் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப நீங்க எதாவது பண்ண முடியுமா? என்கிட்ட கொடுத்தா நான் பண்றேன்னாங்க. அது சொன்ன பிறகுலேருந்து எல்லாரும் அதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரத்பவாரும் ஆதரவு கொடுத்துட்டாரு. இப்போ கூட்டணியோட எதிர்காலம் எப்படி இருக்க போது, காங்கிரஸோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது சார்? இது பாருங்க, இப்போதைக்கு காங்கிரஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதிர்கட்சிகளும் காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தயாரா இல்லை. ராகுல் காந்தி இருக்கிறவரில், ராகுல் காந்தி என்னன்னா அவர் தனி உலகத்தில் இருக்காரு. அவர் அதானி 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 சொல்றாரு, இவங்க சொல்றாங்க அதானி வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அதானியோட இவளுக்கு நல்ல உறவு, இவங்க எதுக்கு எடுத்துக்கணும்? அவர் அதானி எல்லா கட்சிகளும் வாரி வழங்குறவர், ஒரு குறிப்பு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டிலையும் பாருங்க, அந்த யூஎஸ்ல போட்டிருக்கிற கேஸ்ல இது வருது இல்லை, தமிழ்நாட்டிலே அதுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்கு தொடர்பு இருந்ததுன்னு வருது இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சியோட தொடர்பு இருக்குன்னு வருது இல்லை. அவர் அதானி பாருங்க எல்லாருக்கும், அவர் பாருங்க தொழிலதிபர்களும் அரசியல் கட்சிகளும் உங்களுக்கு தெரியல என்ன மாதிரி உறவு இருக்கும் எப்போதும். அதான் சார், இப்போ ஐஎன்டிஏ கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார்? ஒதுக்க மாட்டாங்க, முழுக்க ஒதுக்க மாட்டாங்க. ஆனா ஒதுக்கிட்டானா இஸ்லாமியர் ஓட்டு போயிடுமான்னு பயம் இருக்கும். அப்படி ஒழுக்க மாட்டாங்க, முக்கியத்துவத்தை குறைச்சிருவாங்க. அதுவே காங்கிரஸ் ஒரு பெருத்த அடிதானே சார்? அது அடிதான். என்ன பண்ணுது? தேர்தல் ஜெயிக்கல வச்சுக்கீங்க. இப்ப அடுத்து தில்லி தேர்தல் வருது, அதுல காங்கிரஸ் ஒன்றும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு பீகார் தேர்தல், பீகார் தேர்தலில் லாலு என்ன சீட்டு கொடுக்குறதோ அதை வாங்கிக்கணும். இந்த நிலைமையில இருக்குது.